நான் ஃபஸ்ட்டு இதேதுல்லா சார்ட்ட இருந்து சார் இதுவரைக்கும் பார்த்த தேர்தல்கள் முடிவுகள் அதெல்லாம் தாண்டி 2026 நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலை பொறுத்தவரை பல ஊடகங்களில் இருமுனை போட்டி மும்முனை போட்டி என்றெல்லாம் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை இது 6 முனை போட்டி. ஒரு கட்சிக்கு எதிராக அல்லது ஒரு கூட்டணிக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிராக 5 கட்சிகள் கச்சை கட்டி நின்றன. அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. இப்போ முதல்ல நீங்கள் பார்க்கும்போது திரு கிருஷ்ணசாமி அவர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு கூட்டணி இருப்பார், அதிமுக கூட்டணி இருப்பார். அவர் இந்த முறை தனியாக வெளியே வந்துட்டார். அப்போ அந்த பாதிப்பு யாருக்குன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில் அவர் இருந்து இப்போ வெளியில் வந்தனால அந்த வாக்குகளை அவர் எடுக்கிறார். இல்லாத அவருக்கு கொடுத்த வாக்குகளை அவர் திருப்பி பெறார். ரெண்டாவது திருமதி சசிகலா அவர்கள், அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள். உங்களுக்கு தெரியும், பாமக தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பிரிந்ததன் காரணமாக அவருடைய வாக்குகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இழப்பாக இருக்கிறது என்றார். திருமதி சசிகலா அவர்கள், அவர்களுக்கான வாக்குகள் அமமுகவுக்கு சென்றது கடந்த தேர்தலில். அந்த வாக்குகள் இப்பொழுது அதிமுக அமமுக கூட்டணியிலுக்கு வெளியில் போகுது. சரி, அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தனிப்பட்டு இருந்தவங்க. இன்றைக்கு அவர்களுடைய வாக்குகளை இன்றைக்கு டிவிக்கே எடுப்பதாக ஊடகங்களும் மற்றவர்களும் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், மாற்று என்று வரும்பொழுது இன்றைக்கு 2 கட்சிகள் தான் அந்த மாற்றுல நிற்குது. யார்? டிவிகேயும் நாம் தமிழரும். அப்ப ஏற்கனவே அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு உள்ள வாக்குகள் போக இப்பொழுது டிவிகேக்கு அந்த வாக்கள் நாம் தமிழர் போகுது. இப்ப நம்ம ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இப்ப ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அதிமுகவுடைய கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் பிரிந்து போகின்றன. இந்த நேரத்தில் திமுகவுடைய கூட்டணிகள் எளிதாக அவர்கள் ஏற்கனவே இருந்த கூட்டணி போக கூடுதலாக அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இல்லாத 2 விழுக்காடு வாங்கிய திரு கமலஹாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவில் இருந்த பலர் வெளியே இருக்கிறார்கள். திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி நம்முடைய தாவேகாவுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்படி கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது திமுக கூட்டணிக்கு ஏற்கனவே இருந்த 47 விழுக்காடு பிளஸ் 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 என்று தான் போகுது ஒரு பக்கம். அதில் உங்களுக்கு ஏற்கனவே 52 விழுக்காட்டிலிருந்து 47க்கு வந்ததுக்கு காரணம், அதாவது சொத்து வரி உயர்வு, மின்கட்டணமெல்லாம் வந்த பிறகு நடந்த தேர்தலில் தான் அவங்க 47 வந்தாங்க. இது ஒரு பக்கம் போக திமுகவிலிருந்து தாவேகாவுக்கு கொஞ்சம் வாக்குகள் போறதாக வைத்துக் கொள்வோம். அதில் ஒரு போகுதா போகலையா வைத்துக் கொள்வோம் சொல்றேன். போகுதா போல தேர்தல் அன்னைக்கு ஓட்டு எண்ணும் போது நீங்கள் நாளும் பேசும்போது நிச்சயமா தெரியும். 47 பிளஸ் உங்க நண்பர்கள் உங்களுக்கு உறவினர்கள் இவங்கள்ட்ட வீட்டுல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அந்த சொல்லலாம்ல. அதைத்தான் நான் சொல்றேன். 47 பிளஸ் பிளஸ் சொல்லிட்டேன். ஒரு 50ல ஒரு 5 போறதாக வைத்துக் கொள்வோம். சரி, ஓகே. 45 நிச்சயமா இருக்குது. எல்லா அதாவது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே 40லிருந்து 45 திமுக கிடைக்கிறதா சொல்றாங்க. இப்ப அப்படியே வருவோம். இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த 18 + 20 38 பல கட்சிகள் சென்ற பிறகு அவர்களுக்கு இருக்கக்கூடியது 33 34. ஆனால் கருத்து கணிப்புகள் பொதுவாக சொல்வது அந்த 33 34 ஏறத்தாழ 10 விழுக்காடு அல்லது 7 விழுக்காடு 8 விழுக்காடு நம்முடைய தாவேகாவுக்கு போகுது. நான் 5 விழுக்காடு திமுக கூட்டணியிலிருந்து போறதாக வைத்துக் கொள்ளும் சொல்லிட்டேன். இப்போ ஒரு 7-8 விழுக்காடு போனாலும் கூட அவர்களுடைய நிலைமை 27லிருந்து 28. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, திமுக கூட்டணியில 5%, அதிமுக கூட்டணியில 7% போறதாக வைத்துக் கொள்ளும். அப்ப அவர்களுக்கு இருந்த 33ங்கிறது இன்னும் குறைஞ்சி ஒரு 27ல நிக்குது. அப்ப தாவேகாவுக்கு எவ்வளவு வருது? ஏறத்தாழ தாவேகாவுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து போகக்கூடிய ஒரு 4 அல்லது இங்கிருந்து போகக்கூடிய ஒரு 7, அங்கிருந்து போகக்கூடிய ஒரு 5 எல்லாம் சேர்ந்து எவ்வளவு வருது? 12 + 4 16 வருது. அவர்களுக்குன்னு உள்ள வாக்கு சேர்த்தா குறைஞ்சபட்சம் 20லிருந்து 22 என்று கணிப்புகள் வந்திருக்கு. இது பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கா இதுல சார்? நான் என்ன கேட்குறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அக்செப்ட் பண்றதா இருக்காருன்னு பார்க்குற மக்களுக்கு தெரிய போகுது. தேர்தல் வாக்கு எண்ணும் போது தெரியுது. சரி, இதில் திமுகவுக்கு என்ன சாதகம்? இன்றைக்கு
இந்த வாக்குகள் பிரிகிற போது ரெண்டா பிரியும் போது, மூணா பிரியும் போது, ரெண்டா பிரியும் போது 2% 3% வெற்றி வாய்ப்பு இருக்கும்போது தான் சிரமங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா, ரெண்டாவது கட்சியுடைய வாக்குகளும் மூணாவது கட்சிக்கு போற ஒரு சூழல் வரும்போது திமுகவுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு வாய்ப்பு, அதிகமான வித்தியாசத்தில் வெல்லக்கூடிய வாய்ப்பு, அதிகமான தொகுதிகளில் 170 190 வரையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பர்சன்டேஜுக்கு. நான் சொல்றது 45 சொல்ல, நீங்க 42 வச்சாலும் சரி, 43 வச்சாலும் சரி, எப்படி நீங்க பார்த்தாலும் ரெண்டாவது கட்சியும் மூணாவது கட்சியும், அது ரெண்டாவது மூணாவது நகர பகுதிகளில் வந்து தாவேகாவுக்கு கிடைக்கிறதா சொல்றாங்க, கிராம பகுதிகளில் வந்து அதிமுக ரெண்டாவது இடம் பிடிக்கிறதா சொல்றாங்க. இது எது எப்படியாக இருந்தாலும்